ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ராய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம டீமன் ஸ்லேயர் அனிமேவோட தமிழ் டப்ட் எப்படி இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ் டப்ட் நல்லா இருக்கா இல்லையா, பார்க்கலாமா வேண்டாமா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்ஃபினிட்டி கேஸ்டில் மூவியுமே இப்போ தமிழ் டப்டில் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது வந்து டீமன் ஸ்லேயரோட சீசன் 1 தமிழ் டப்பில் வந்துருச்சு அப்படின்ட்டு ரீசெண்டாக நிறைய பேர் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்காங்க. நிறைய யூடியூப் சேனல்ஸில் சொல்கிறாங்க. நானும் போய் பார்த்தேன். பட் கிரன்ச்சிரோலில் செக் பண்ணி பார்க்கும்போது சீசன் 1 வந்து தமிழ் டப்டு ஆடியோவே இல்லை. இங்கிலீஷ், ஹிந்தி, அப்புறம் ஜாப்பனீஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ வந்து சீசன் 1 தமிழ் டப்டில் வந்து அஃபிஷியலாக பண்ணவே இல்லை. எதுலேருந்து அஃபிஷியலாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா, முகைன் ட்ரெயின் ஆர்க்கில் இருந்து இப்போ கடைசியாக வந்து அஷிரா ட்ரைனிங் ஆர்க் வரைக்குமே தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. பட் சீசன் 1 பண்ணலை. நானும் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்னடா சீசன் 1 தமிழ் டப்பில் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு போய் செக் பண்ணி பார்த்தேன். பட் என்னென்னா, இப்போ ரீசெண்டாக இன்ஃபினிட்டி கேஸ்டில் ட்ரெய்லர் கூட தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களே. ஸோ வந்து அது தேட்டர்லலாம் வரப்போகுது. ஆடியன்ஸ் வந்து சீசன் 1லேருந்தே பார்த்து அதுக்கப்புறம் இதை என்ஜாய் பண்ணட்டுன்றதுக்காக சீசன் 1 தமிழ் டப் ரிலீஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு நான் தப்பாக நினச்சிட்டேன். பட் வந்து அது ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் தான். யாரும் வந்து நம்பி ஏமாந்துடாதீங்க. மேபி அது ஃபேன் டப்பாக இருக்கலாம், இல்லை குவாலிட்டியான ஃபேன் டப் ஏதாவது வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கு புரியுது, நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் பாருங்கள். அதை நான் எதுவுமே சொல்லலை. பட் வந்து அஃபிஷியலான தமிழ் டப் இல்லை அப்படின்றது தான் சொல்கிறேன். ஏன்னா அஃபிஷியல் தமிழ் டப்புக்கும் ஃபேன் டப்புக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது. அதில் வர மீனிங்ஸ் மாறலாம். ஏன்னா இப்போ அஃபிஷியலாக அட்டாக் அண்ட் டைட்டன் தமிழ் டப் பண்ணும் போதே நிறைய டைலாக்ஸ் மாற்றி ஸ்டோரியவே குழப்பி வச்சுட்டாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணி சீசன் 1 தமிழ் டப்பில் ஃபேன் டப்பாக இருந்தால் பாருங்கள். உங்களோட விருப்பம் தான். ஸோ வந்து இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால் நான் இதை ஷேர் பண்ணுறேன். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, தமிழ் டப் பார்க்கலாமா வேண்டாமா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது உங்களோட விருப்பம் தான். பட் தமிழ் டப் எப்படி இருக்குன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டீமன் ஸ்லேயர் வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆனது வந்து ஜாப்பனீஸ், இங்கிலீஷில் மட்டும்தான். லோக்கல் லாங்குவேஜஸ் எதுலேயுமே ரிலீஸ் பண்ணலை. நான் ஜாப்பனீஸில் தான் பார்த்தேன். பட் எனக்கு ஜாப்பனீஸில் பார்த்தனாலேயோ என்னமோ தமிழ் டப் வந்து கொஞ்சம் கேவலமாக இருக்க மாதிரி இருக்குது. ஐ மீன் கேவலம்னு நான் சொல்ல வரல. கொஞ்சம் அந்த எஃபெக்டிவ்னஸ், அதாவது என்ன சொல்கிறது, அவங்க அந்த எமோஷ்னலாக கத்துறதா இருக்கட்டும், இல்லை எமோஷ்னலாக பேசுகிறதா இருக்கட்டும், அந்த வாய்ஸ் ஆக்டிங் எதுவுமே எனக்கு வந்து ஒரு ஒரிஜினலாக இல்லாத மாதிரி இருக்குது. மேபி நான் ஜாப்பனீஸில் ஃபஸ்ட்டே பார்த்துட்டு திருப்பி தமிழ் டப்பில் பார்க்குறனால எனக்கு அப்படி ஃபீல் ஆகலாம். ஏன்னா அப்படி ஆகும். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோமோ அது நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆயிரும். அதுக்கடுத்து திருப்பி அதே விஷயத்த வேறு ஒரு விதமாக பார்க்கும்போது நமக்கு அது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தது தான் எப்போவுமே டாப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அனிமே எல்லாமே ஜாப்பனீஸில் தான் ப்ரோ பார்ப்பேன் நிறையா. இப்போ தமிழ் டப் வந்திருக்கேன், நான் ட்ரை பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ஜாப்பனீஸில் எல்லா அனிமேவும் பார்க்குறீங்க. டீமன் ஸ்லேயரும் ஜாப்பனீஸில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஜாப்பனீஸ்லேயே ஒரு ரீவாட்சை போட்டுட்டு கூட நீங்கள் இன்ஃபினிட்டி கேஸ்டில் மூவி போய் பார்த்துக்கலாம். பட் நீங்கள் புதுசாக நான் இப்போ தான் ப்ரோ ஃப்ரெஷ்ஷாக டீமன் ஸ்லேயரே பார்க்க போகிறேன், அந்த மூவி ரிலீஸ் ஆக போகிறனால தான் நான் டீமன் ஸ்லேயர் பார்க்க போகிறேன் அப்படின்ற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக தமிழ் டப்பில் போய் பாருங்கள். எனக்கு வந்து தமிழ் டப் பிடிச்சிருக்கு. பட் என்னென்னா, அந்த ஜாப்பனீஸில் இருக்கிற அந்த ஒரிஜினாலிட்டி இல்லையோன்னு தான் நான் சொல்கிறேன். தப்பாக நல்ல கேவலமாக இருக்குன்றதெல்லாம் நான் சொல்லலை. ஸோ வந்து நீங்கள் இப்போ தான் புதுசாக டீமன் ஸ்லேயர் பார்க்க போகிறோம் ப்ரோ, அந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது, அதனால் நான் ஃபஸ்ட்டு சீசன்லேருந்து கடைசி அஷிரா ட்ரைனிங் ஆர்க் வரைக்கும் பார்க்க போகிறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, கிரன்ச்சிரோலில் பொறுத்த வரைக்குமே தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் முக்கால்வாசி ஒரே ஆளுங்க தான் பண்ணுவாங்க. எல்லா அனிமேக்கும் கொஞ்சம் மாற்றி மாற்றி பண்ணுவாங்க. பட் டீமன் ஸ்லேயரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, கொஞ்சம் வாய்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். டீமன் ஸ்லேயருக்கே வாய்ஸ் தான் முக்கியம். ஏன்னா வந்து ஓவராக கத்திக்கிட்டே இருப்பாங்க, நிறைய எமோஷ்னலாக பேசுவாங்க. அண்ட் ஒரு கேரக்டருக்குமே கொஞ்சம் பேஸ் அதிகமாக, வாய்ஸ் கொஞ்சம் போல்டாக இருக்கணும், ஒரு சில வாய்ஸ் சாஃப்டாக இருக்கணும். அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது ரொம்பவே நல்லா டைம் எடுத்து பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு சில அனிமேக்கு தமிழ் டப் பண்ணும் போதெல்லாம் ரொம்ப கேரக்டருக்கும் அந்த வாய்ஸ்க்கும் செட் ஆகுதா இல்லையான்றதை பார்க்காமையே பண்ணுவாங்க. பட் டீமன் ஸ்லேயருக்கு வந்து டைம் எடுத்து கேரக்டருக்கு வாய்ஸ் செட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி ரொம்ப ஒரு டைம் எடுத்து பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்னென்னு சொல்லணும்னு நினச்சேன்னா, அதே தான் நான் திரும்பி சொல்கிறேன். நீங்கள் வந்து டீமன் ஸ்லேயர் இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை ப்ரோ. இங்கிலீஷ்லேயும் பார்க்கல, ஜாப்பனீஸ்லேயும் பார்க்கல. இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆக போகிறனால தான் ப்ரோ நான் தமிழில் பார்த்துட்டு ரீவாட்ச் பண்ணிவிட்டு நான் அந்த படத்தை பார்க்கலான் இருக்கேன் தேட்டரில் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், தமிழ் டப்லேயே பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறீங்க, உங்களுக்கு அது ரொம்பவே நல்லாயிருக்கும், பிடிக்கும். பட் நாங்கள் ஜாப்பனீஸில் நிறைய வாட்டி நிறைய அனிமே பார்த்துருக்கோம் ப்ரோ. நருட்டோ,
ஒன் பீஸு நிறைய அனிமே வந்து ஜாப்பனீஸில் பார்த்துருக்கேன். பட் டீமன் ஸ்லேயர் வந்து தேட்டரில் தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ண போகிறாங்களேன்றதுக்காக நான் ட்ரை பண்ண போகிறேன் ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நீங்கள் ஆல்ரெடி ஜாப்பனீஸில் நிறைய அனிமே பார்த்து பழகிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அது பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது தமிழுக்கும் ஜாப்பனீஸுக்கும். ஸோ நீங்கள் ஜாப்பனீஸ்லேயே பாருங்கள், ரீவாட்சை போட்டுட்டு தேட்டரில் போய் பாருங்கள். ஜாப்பனீஸில் ரொம்பவே நல்லாயிருக்கும். புதுசாக பார்க்க போகிறேன் ப்ரோ அப்படின்னா நீங்கள் தமிழ் டப்பில் பாருங்கள். ஜாப்பனீஸை அவாய்ட் பண்ணிடுங்க, மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிட்டு தமிழ் டப்லேயே பாருங்கள். தமிழ் டப் குவாலிட்டி வைஸ் என்ன அப்படின்னா எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே கிடையாது. பிஜிஎம்க்கு எந்த ஒரு நிறைய அனிமேல பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தமிழ் டப்பில் இருக்கட்டும் இல்லை வந்து வேறு லோக்கல் லாங்குவேஜஸில் டப்பிங் பண்ணும்போது இப்போ ஒரிஜினலில் ஒரு ஜாப்பனீஸில் பார்க்கும்போது நமக்கு என்ன ஒரு பிஜிஎம் சவுண்டு, அந்த எஸ்எஃப்எக்ஸ் சவுண்டு இதெல்லாம் இருக்கும்ல, அது வந்து அதிகமாக வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம தமிழ்லையோ இல்லை தெலுங்குலையோ மலையாளத்துலையோ டப் பண்ணும் போது அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கு அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாத்தையுமே வந்து கம்மி பண்ணிடுவாங்க. அந்த டப்பிங் தான் அதிகமாக இருக்கும். அது ஒரு பிரச்சனை இருக்கும். பட் டீமன் ஸ்லேயரை பொறுத்த வரைக்குமே எதையுமே சேஞ்ச் பண்ணல. அவங்க வந்து ஒழுங்காக கரெக்டாக நல்ல ஒரு குவாலிட்டியில் டப் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஃபுல்லாகவே செக் பண்ணிட்டேன். எந்த ஒரு டைலாகையுமே சேஞ்ச் பண்ணல, எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்குமே ஆட் பண்ணல, அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ் டப்பிங் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது ப்ரோ. பட் ஆனால் தமிழ் டப்பிங்கில் ஏதாவது இந்த அட்டாக் அண்ட் டைட்டனில் அந்த மாதிரி பிரச்சனை, டைலாகை மாற்றுறது இல்லை அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு டைலாக் போடுறது அந்த மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அஃபிஷியலாக டப் பண்ணியிருக்காங்க. அதாவது உண்மையை சொல்லணும்னா கிரன்ச்சி ரோலில் டப் பண்ணுற எல்லா அனிமேவுமே வந்து தப்பான டைலாக்ஸ் கொடுக்குறது இல்லை வந்து அவங்களா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு பேசுகிறது எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் நம்பி பார்க்கலாம். தமிழ் டப்பிங் குவாலிட்டியும் நல்லா இருக்குது, எமோஷன்ஸும் நல்லா கன்வே ஆகுது. ஆக மொத்தம் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. நான் 10க்கு ஒரு 8.5 கொடுப்பேன். அந்தளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நான் ஜாப்பனீஸ்லலாம் அனிமே பார்த்ததில்ல ப்ரோ, தமிழில் தான் பார்ப்பேன். இந்த டீமன் ஸ்லேயருமே வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க தான் இந்த வீடியோக்குள்ளே வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தமிழ் டப்பில் பாருங்கள். 100% உங்களுக்கு பிடிக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை ப்ரோ நான் ஜாப்பனீஸில் பார்ப்பேன், இந்த படம் வரனால தான் ப்ரோ நான் வந்து தமிழில் பார்க்கலாமான்னு ஒரு சின்ன ரீவாட்ச் பண்ணலாமான்னு நினச்சேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலுமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஓகேனா நீங்கள் தமிழ் டப்பில் பாருங்கள். ரீவாட்ச் தானே, ஸோ பிரச்சனை இல்லை, தமிழ் டப்பில் பாருங்கள். பட் என்னோட ஒரு ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, நான் ஜாப்பனீஸில் தான் ப்ரோ நிறைய அனிமே பார்ப்பேன் அப்படின்னா நீங்கள் ஜாப்பனீஸ்லேயே ரீவாட்ச் போடுறது நல்லது. ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் சொல்ல வரேன், வேறு எதுவுமே கிடையாது. என்ன ப்ரோ நீ சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பிரச்சனையுமே இல்லை. எனக்கு பர்சனலாக வந்து உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு வந்து ரிவ்யூ கொடுக்கணும் தமிழ் டப்பிங் பற்றியோ, இல்லை உங்களோட ஜாப்பனீஸில் பார்க்க போகிறீங்களோ இல்லை தமிழில் பார்க்க போகிறீங்களோ, ஏதோ ஒன்று நான் சொல்கிற சஜஷன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும்ல. நீங்கள் போய் அனிமேவை பார்க்கும்போது ஓகே இந்த ப்ரோ சொன்னது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் வரணும். அதனால தான் நான் சொன்னதே திருப்பி திருப்பி சொன்னேன், வேறு எதுவுமே இல்லை, கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து இன்ஃபினிட்டி கேஸ்டில் மூவி ட்ரெய்லர் தமிழில் ரிலீஸ் ஆச்சுல, அதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இன்ஃபினிட்டி கேஸ்டில் படத்தை பற்றி முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். தமிழ் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேரோட ஒரு கொஸ்டின் என்னென்னா, தமிழில் ரிலீஸ் ஆகுமா ஜாப்பனீஸில் ரிலீஸ் ஆகுமா ப்ரோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் நிறைய இருக்குது. ஆப்வியஸ்லி தமிழில் தான் மேக்ஸிமம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ சென்னை மாதிரியோ இல்லை கோயம்புத்தூர் மாதிரியோ இல்லை கேரளா மாதிரியோ கொஞ்சம் பெரிய சிட்டிஸில் வந்து உங்களுக்கு ஜாப்பனீஸ் ஷோவும் போடுவாங்க அண்ட் தமிழ் ஷோவும் போடுவாங்க. பட் இப்போ நம்ம திருநெல்வேலி மாதிரி தென்காசி மாதிரி ஒரு 1-2 தேட்டர் தான் ப்ரோ இருக்குது அப்படின்ற போது உங்களுக்கு வந்து தமிழில் அதுவுமே ஒரு நாளைக்கு ஒரு ஷோ போடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி சிட்டிஸ் இல்லாத சைடு வந்து அனிமே பார்ப்பாங்களா இல்லையான்றது அந்த தேட்டர் ஓனர்ஸ்க்கு தெரியாது. பட் நம்மளை மாதிரி நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு தெரியாதனால தமிழில் வாங்கி அதுவுமே ஒரு ஷோ தான் ஓட்டுவாங்க. ஸோ வந்து தமிழில் தான் ரிலீஸ் ஆகும் மேக்ஸிமமான இடத்துல. நீங்கள் ஒரு சென்னையில் இருக்கீங்க இல்லை ஒரு கோயம்புத்தூரில் இருக்கீங்கிற ஒரு சிட்டி மாதிரி ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி அங்கே வந்து நிறைய ஷோஸ் ஓடும். தமிழ் அண்ட் ஜாப்பனீஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஜாப்பனீஸில் பார்க்குறவனா இருந்தீங்கன்னா ஜாப்பனீஸில் போய் பார்த்துக்கலாம், தமிழில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா தமிழில் போய் பார்த்துக்கலாம். பட் தேட்டர்ஸ் கம்மியாக இருக்கிற ஊரில் வந்து மேக்ஸிமம் ஜாப்பனீஸில் ரிலீஸ் ஆக வாய்ப்பே கிடையாது, தமிழில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஜாப்பனீஸில் பார்க்குறவங்களா இருந்தால் அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். நீங்கள் வேறு எங்கேயாவது ஜாப்பனீஸில் ரிலீஸ் ஆகிற தேட்டரில் தான் போய் பார்த்தாகணும். சரி இப்போ நம்ம ட்ரெய்லருக்கு வருவோம். ட்ரெய்லர் தமிழ் டப்டு ட்ரெய்லர் எப்படி இருக்குது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே ட்ரெய்லர் தான் தமிழ் டப் பண்ணி விட்டுருந்தாங்க. ஸோ எனக்குமே ஒரு க்யூரியாசிட்டி இருந்தது தமிழ் டப்பில் எப்படிரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு போய் செக் பண்ணி பார்த்தேன். எல்லாமே தரமாக இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட்டு ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரியான ஒரு வாய்ஸ் வரும் இல்லையா, ஒரு போல்டாக இந்த மாதிரியான விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லல, அதெல்லாம் ரொம்ப தரமாகவே இருந்தது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த குவாலிட்டி இருக்குல்ல, நம்ம இப்போ கிரன்ச்சி ரோலில் எபிசோட்ஸை தமிழ் டப் பண்ணி பார்க்குறதுக்கும்
தேட்டரில் ஒரு அனிமே தமிழ் டப் பண்ணி பார்க்குறதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு மெனக்கிட்டு பண்ணுவாங்க. அண்ட் ட்ரெய்லர்லேயே அது எனக்கு நல்லா தெரிஞ்சுது. எபிசோடில் தமிழ் டப் பார்க்குறதுக்கும் அந்த ட்ரெய்லரில் பார்க்குறதுக்குமே எனக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. அந்த அளவுக்கு குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் எல்லாமே பேலன்ஸ்டாக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எபிசோட்ஸ்லையுமே நான் என்ன சொல்ல வரேன்னா, டீமன் ஸ்லேயரை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக தான் பண்ணுறாங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். பட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வாட்டி தான் அனிமேவை வந்து ஆல் லோக்கல் லாங்குவேஜஸ்லையுமே ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க இந்தியா ஃபுல்லாக. ஸோ இந்த படம் இந்தியாவில் வந்து நல்லா ஓடினா மட்டும்தான் அடுத்து வரப்போகிற அனிமே மூவிஸாக இருக்கட்டும், ஃப்யூச்சரில் வரப்போகிற அனிமே மூவிஸாக இருக்கட்டும், இந்த படத்தில் வர கலெக்ஷனை பொறுத்து தான் அதுக்கு அடுத்தடுத்து நமக்கு அனிமே மூவிஸ் வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அவ்வளோவா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கலெக்ஷன் பண்ணலன்னா இனிமேல் அதுக்கடுத்து வரப்போகிற அனிமேஸ் எதுவுமே தமிழ் டப்பிங் லோக்கல் லாங்குவேஜஸில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. இங்கிலீஷ் அண்ட் ஜாப்பனீஸில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இன்ஃபினிட்டி கேஸ்டில் வந்து சோனி பிக்சர்ஸ் வந்து சேர்ந்து ரிலீஸ் பண்ணுறனால தான் இத்தனை லாங்குவேஜஸில் இத்தனை இடத்துல ரிலீஸ் ஆகுது. ஸோ இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி நிறைய கலெக்ட் பண்ணிச்சுன்னா மட்டும்தான் அடுத்தடுத்த அனிமே மூவிஸ் வந்து நம்மளுக்கு டப்பிங்கில் ரிலீஸ் ஆகும்னு நான் சொல்ல வரேன். மற்றபடி நார்மலாக எப்பவும் போல் ரிலீஸ் ஆகிட்டே தான் இருக்கும், ஜாப்பனீஸ்லேயும் இங்கிலீஷ்லேயும். ஆனால் எங்கே அப்படின்னா சிட்டிஸில் மட்டும் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போ தான் நம்ம எல்லா இடத்துலையுமே சின்ன சின்ன ஊரில் இருந்து பெரிய ஊர் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே அனிமே மூவி வந்து ரிலீஸ் ஆக போகுது, அதுவும் நம்ம ஊர் டப்பிங்கில். ஸோ அதை நம்ம சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இனிமேல் புதுசாக நிறைய பண்ணுவாங்க. ஸோ என்னென்னா அது எல்லாமே நம்ம ஆடியன்ஸ் கையில் மட்டும்தான் இருக்குது. இப்போ அந்த ட்ரெய்லர்லேயே ரொம்ப மாசான நிறைய ட்ரெண்டான ஒரு சீனை வந்து நான் வந்து தமிழ் டப்பிங்லேயும் ஜாப்பனீஸ் டப்பிங்லேயும் ரெண்டும் சேர்த்து நான் உங்களுக்கு இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அதில் எது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, இப்போ நம்ம கிளிப்பிங்கை பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல ஜெனட்சு. ஹிசாஷிபுரிதானா ஜெயின்சு. எனக்கு இந்த ரெண்டுத்துலேயுமே ஜாப்பனீஸ் தான் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ஜாப்பனீஸ் பிடிச்சிருக்கா இல்லை தமிழ் பிடிச்சிருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, குட் பை.